கர்த்தருடைய வசனத்தை பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஜீசஸ், ஹல்லேலூயா. இயேசுவின் நாட்களில் எரிகோ பக்கத்தில் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற குருடன், பிறவி குருடன் பர்தேமே உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட உடனே அதை குறித்து இயேசுவை பற்றி அவர் அற்புதங்களை செய்கிறத பற்றி அவனுடைய கேள்வி காதலை கேட்டு ஒரு விசுவாசம், எப்படியாகிலும் ஒரு நாள் இயேசுவை சந்திக்கணும், அன்றைக்கு நான் அந்த சுகத்தை பெறணும், என் பார்வையை வாங்கிடணும்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. 47 படிக்கும்போது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு வாசிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். Oh my Jesus, the faith, அந்த விசுவாசம். அவர் வருகிறார் என்ற உடனே அந்த விசுவாசம் அவனுக்குள்ள எப்படியாகிலும் அவரை சந்திச்சிடணும். கண் இருக்கிறவனே, கால் கை இருக்கிறவனே சீக்கிரம் போய் பார்க்க முடியும். அவ்வளோ ஜனம் நெருக்கின் போது அவரை அவ்வளோ பேர் நெருக்கின் போகிறாங்க. ஆனால் அவனுக்குள்ள அந்த விசுவாசம், அந்த சத்தம், நடந்து வர்ற சத்தத்தை அவன் கேட்கும் போதே இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. உண்மையாகவே அந்த இடம் அவன் சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு மலை உச்சியில் நின்று ஒருவர் உங்களை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களை தள்ளிவிடும் பொழுது உங்கள் இதயம், உங்கள் எண்ணம் எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அம்மானு கத்துவீங்க, இல்லை தெய்வமே, ஆண்டவரே, கர்த்தரே, இயேசுவேன்னு கத்துவீங்க. வேற ஆதாரம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவன் மனதுக்குள்ள அவன் கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கத்துறான். அந்த முயற்சிகளை, விசுவாசம் இருந்தால் கூட அந்த முயற்சி எடுக்கிறான் பாருங்க, அதில் தான் அந்த விசுவாசம் பூர்ணமடையுது. யாக்கோபு 2:22 விசுவாசம் முயற்சிகளோட பூர்ணமடையுது, முயற்சிகளோடவே பூர்ணமடையுது. வாசிங்க. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உள்ள இருந்தாலும் அதுக்குரிய முயற்சி, எஃபர்ட்ஸ். இன்றைக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, ஆனாலும் ஜெபம் என்ற முயற்சி, அந்த ஜெபம் கூட 100% கான்ஃபிடென்ட்டாக நான் கர்த்தர் சமூகத்தில் இருந்து ஜெபித்து இதை எப்படியாகி நான் பெற்றுடுவேன் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் சென்ஸ். கொஞ்சம் கூட நெகட்டிவ் கிடையாது அவனுடைய சிந்தனையில். கொஞ்சம் கூட இயேசு வராருன்னு சொன்ன பிறகு அவன் முடிவு பண்ணிட்டான், இனி அதை விட இந்த சந்தர்ப்பத்தை நான் விடவே மாட்டேன், எப்படியாகிலும் கதறி கெஞ்சி நான் ஒரு சுகத்தை வாங்கிடுவேன், இந்த பிச்சைக்கார வாழ்க்கையே விட்டு நான் நீங்கி போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். தேவச்சனமே, எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளியவர், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. உன்னுடைய முயற்சி எப்படி இருக்கிறது? அது முக்கியமாக பாருங்க. விசுவாசம் இருந்தாலும் முயற்சிகள் எப்படி? உங்கள் ஜெபம் 100% அபரிவிதமாக கர்த்தருடைய விசுவாசம் நிறைஞ்சி எப்படியாகிலும் பெற்றுவேன்ற அந்த விசுவாசம் ஜெபம் இருக்குதா? அப்படி இருந்தால் பயபக்தி, சின்சியாரிட்டி, ஜெப வாழ்க்கை நிறைய இருக்கும். ஜெபத்தை உணவை விட அதிகமாக நேசிப்பீங்க. இதுதான் அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன். அவ்வளோ பேர் வராங்கனால எல்லார்ட்டையும் பிச்சை காட்டிருக்கலாமே. எல்லார்ட்டையுமே நிறைய ஜனம் தான் நிறைய பிச்சை போடுவாங்களே, ஆனால் அவன் பிச்சை மேலேயே அவன் கவனம் போல, அவன் ஜீசஸ் மேலே மட்டும்தான் அவனுடைய கவனம் போகுது. ஜீசஸ் மேலே மட்டும்தான்
அவனுடைய எண்ணம் செல்லுகிறது, எப்படி ஆகிலும் இந்த சுகத்தை பெற வேண்டும், எப்படி ஆகிலும் இந்த நன்மையை பெற வேண்டும் என்று அவன் வாஞ்சிக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. தேவஜனமே, ஹல்லேலூயா. சில இன்டர்வியூக்கு போகிறதுக்கு, சில வியாபாரத்தை தொடங்கிறதுக்கு, ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு, சில ஒரு காரியங்களை, ஒரு ஹார்டான போர்ஷன் நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு நம்ம முழிக்கிறோம். அதை முழிக்கவே கூடாது. அதில் சில சிரமங்கள் இருந்தாலும், சில பாடுகள் இருந்தாலும், சில கஷ்டங்கள் இருந்தாலும், சிலர் உன்னை கேவலமாக நினைச்ச விட பரவாயில்ல, முயற்சி எடுத்து பாரு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த பிச்சைக்காரனை அங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அடக்குறாங்க. டேய் வாய மூடு, டேய் பர்திமேயோ, சே வாய மூடு, யோசப்பாரார் அமைதியார். வேதம் சொல்லுது, அவன் முன்னை விட அதிகமான ஷவுட்டிங், பயங்கரமா கத்தி கூப்பிடுறான். வாசிங்க. அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாக, ரிப்பீட்டடாக. எத்தனை முறை கூப்பிட்டான்னு வேதத்தில் இல்லை, ஆனா எனக்கு தெரிஞ்ச அவர் நடந்து வர போதெல்லாம் அவன் கூப்பிட்டுனே இருக்கிறான். மோர் தென் 50 times இருக்கும் நான் நினைக்கிறேன். பயங்கர ஷவுட்டிங். அவ்வளோ க்ரௌடு மத்தியில் அவன் கத்துற சத்தம் ஏசப்பா காதுக்கு போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஏசப்பா காதுக்கு போயிடுச்சு. சில மாதங்களுக்கு முன்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு புது சபைகள் அமைக்கப்படுகிற இடத்துல ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாயிடம்மா அங்கே வந்திருந்தாங்க. இப்போ நான் ஆண்டவர் பற்றிலாம் சொல்லிவிட்டு, ஆண்டவர் பிடிச்சிங்க அப்படின்னும் போது அப்படியே அழுதாங்க. என்னம்மா அழுவுறீங்கன்னு. இல்லை, ஏசப்பா எனக்கு பெரிய அற்புதம் செய்தார், நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு. நான் விதவை, எனக்கு ஒரே ஒரு பையன்தான். அந்த பையனுக்கு பிளட் கேன்சர் ஆயிடுச்சு. சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க, ரத்தம் வாங்கி கொடுங்கம்மா, ரத்தம் இந்த குரூப் ரத்தம் கிடைக்கல எங்களுக்கு நிறைய, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றிருக்கிறோம், ஆனால் ரத்தம் அப்பப்போ ஏற்றினா தான் அவன் கொஞ்சம் நல்லா இருப்பான் சொல்லிட்டாங்க. இப்போ என்கிட்ட அந்த பணம் காசு நான் கடன் வாங்கி கொண்டு போனாலும் கூட அந்த ரத்தம் கிடைக்கிறதுக்கு எனக்கும் கஷ்டமாக இருந்தது, கிடைக்கல. அப்போ ஒரு நாள் காலையில் 2 மணி நேரத்துக்கு மேலே நான் காலையில் அங்கே ஒரு சின்ன சேப்பல் மாதிரி இருக்குது, ஜெபிக்கிற இடம் இருக்குது, அங்கே முட்டி போட்டு அப்படியே அழுதுனே இருந்தேன். ஒரு காலையில் 7 மணி இருக்கும். ஒரு டாக்டர் அங்கே வந்தார். நல்ல ஒல்லியாக சவுப்பாக இருக்கார் அந்த டாக்டர். நீட்டாக வந்தார். ஒரு பாட்டில் ரத்தத்தை கொடுத்து, ஏமா அழுவுற, இதை கொண்டு போய் ஏற்ற சொல்லுமா, அவன் பையனுக்கு இது கரெக்டாக அமையுமான்னு சொன்னார். அப்போ அவங்க சொன்னாங்களாம், டாக்டர் என் பையன் பிளட்டு கிடைக்காது, அதனால தான் இப்போ ஜெபம் பண்ணியிருந்தேன், நீங்கள் யார் டாக்டர் அப்படின்னா, நான் மருத்துவர் தாம்மா, நீ கொண்டு போய் ஏற்ற சொல்லுமா அப்படின்னு கொடுத்தாரான். இந்த ரத்தத்தை எடுத்துன்னு போயிட்டு ரொம்ப வாஞ்சியாக ஓடி அந்த வார்டில் இருக்கிற பொறுப்பு டாக்டர்கிட்ட கொடுக்கும் போது அவங்க சொன்னாங்களாம், ஏம்மா யாருமா இந்த ரத்தத்தை இந்த நேரத்தில் உனக்கு கொடுத்தாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல்லையா, எந்த டாக்டர் கொடுத்தாரு, பேர் சொல்லு. பேர் தரலங்க, ஒல்லியாக இருந்தார், நார்மலாக இருந்தார், நல்லா நீட்டாக இருந்தது, சவுப்பாக இருந்தார். அந்த டாக்டர் கொண்டு போய் ஏற்ற சொல்லுமா, இது நல்ல ரத்தமா, கரெக்டாமேன்னு சொல்லிட்டாரு. அவங்க சொல்லிட்டாங்க, அது மாதிரிலாம் நாங்கள் இது மாதிரிலாம் கொண்டு வந்தால் நாங்கள் இது பண்ண முடியாது, இதை பிளட் பேங்க்கில் கொடுத்து செக் பண்ண பிறகு தான் நாங்கள் ஏற்ற முடியும். கொண்டு போய் பிளட் பேங்க்கில் அவங்க செக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கூலிங் இல்லை, ஒன்றுமே இல்லை, அதில் பிளட்டெல்லாம் கூலிங்கில் தானே வருங்க. அப்போ அது செக் பண்ணும் போது உறைஞ்சி போல் நல்லா இருக்குது ரத்தம். இந்த பையனுக்கு தேவையான பிளட் குரூப் ரத்தமாக இருக்கிறது. சரின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டார், உன்னை கொண்டு வந்த பிளட்டு உன்னை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரு, அது நல்ல பிளட் தாம்மா, ஏற்றிடும்னு சொல்லி ஏற்றிட்டாங்க. கொடுத்தவர் என்ன சொன்னார், இதை ஏற்றுமா, அவன் நல்லா இருப்பான், சுகமாயிடுவான்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த பிளட்டை ஏற்றுனாங்க பாருங்கள். ஏற்றுனதுக்கு மறுநாள் ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. அவனுக்கு பிளட் கேன்சரே அவன் உடம்புல இல்லாத மறைஞ்சி போச்சு. ஹல்லேலூயா. ஜெபிக்க போனேன், நற்செய்தி சொல்ல போனேன், நான் பிரமிப்படைந்துட்டேன். அம்மா இந்த மாதிரி ஜெபிக்கிறதுக்கு யாருமா உனக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னேன்.
அந்த ஹாஸ்பிட்டலில் போயிருக்கும்போது கர்த்தரை பார்த்து வேண்டு, அவரை தவிர யாரும் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த 1 மாத காலத்தில் அங்கே நான் ஜெபத்தை பழகணும் பாஸ்டர், வேறு ஒன்றும் எனக்கு தெரியாது. ஏசப்பா ஏசப்பான்னு அழுவேன். கடைசியில் அந்த பிளட்டை ஏற்றின பிறகு இது நாள் வரைக்கும் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது, என் பிள்ளைக்கு பிளட் கேன்சரே இல்லை. அப்போ அங்கே இருக்கிற ஒரு சில டாக்டர் சொன்னாங்களாம், அந்த டாக்டர் கொடுத்த பிளட் இல்லை, ஜீசஸே வந்து கொடுத்துருக்கிறார் உனக்கு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பெர்திமை போல அந்த தாயாருடைய கண்ணீர், விடாமுயற்சியான ஜெபம், the fervent prayer in the spirit, அபரிவிதமான கர்த்தரோடு கூட உறுதியோடு அவர் அப்படியே நோக்கி பார்க்குற ஜெபம். தனக்காக தான் பண்ணுறதெல்லாம் விண்ணப்பம், தனக்காக பண்ணுற எந்த ஜெபமும் விண்ணப்பம். அந்த விண்ணப்பம் உறுதியாக கர்த்தரோடு பேசணும், அப்போ மிராக்கிள் அங்கே உண்டாக்கும். ஏதோ சின்ன ப்ரேயர் சும்மா ஏனாதானெல்லாம் பண்ணக்கூடாது தேவ பிள்ளைகளே. அவன் பாருங்க, கத்தல ஏசப்பா அவனை வர சொன்னார், அவனை கூப்பிடுங்கன்னு சொன்னார். கூப்பிட்ட உடனே கூப்பிடும் போது என்ன தெரிய பண்ணால், அந்த குருடர்களுக்கெல்லாம் அந்த நாட்களில் அடையாளம் காண்பிக்கிறதுக்காக ஒரு கருப்பு கோட்டு போட்டு வச்சுருப்பாங்களாம், மேலே தலையிலேருந்து இப்படி கீழே வரைக்கும் கொண்டு வாங்க. அப்போ தெருவில் நடக்கும்பொழுது இவன் வந்து குருடன்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடந்து போகிறவங்க, மற்ற ஏதாவது குதிரையில் வருவவங்க ஒதுங்கி போவாங்களாம், மற்றவங்க யாருன்னா உதவி செய்வாங்களாம். அடையாளம் காண்பிக்கிறதுக்காக ஒரு கருப்பு கோட்டு, தலையிலிருந்து ஒரு அப்படியே துப்பட்டா தொங்குமா. அந்த கோட்டை தூக்கி போட்டுட்டு, அந்த வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு, இயேசு கொடுத்த சவுண்ட் எங்கேருந்து வந்ததோ அந்த சத்தத்துக்கு நேரம் அப்படியே நடந்து போகிறான். ஜன கூட்டத்துக்குள்ளே புழுந்து இடித்து, வழி இல்லாத இருந்தாலும் இடிச்சு உள்ளே பூந்து போகிறான். ஏசப்பா கிட்ட போயிட்டான். அவர் கேட்டார், என்னப்பா வேணும் உனக்கு? அவன் சொன்னான், வாசிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். Thank you Lord. என்னப்பா செய்யணும்? உனக்கு என்ன செய்யணும் பத்திமோ? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கூட சரி, எத்தனையோ நேரம் அப்படிப்பட்ட ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு நெருக்கடியான நேரத்தில் நம்ம கத்தி கூப்பிடும் போது ஜெபம் கேட்டார் இல்லை, அந்த அனுபவத்தை மறந்துடாதீங்க. இப்போவும் இன்னைக்கும் அப்படி செய்கிற ஜெபத்துக்கு எப்போதும் பதில் உண்டு. தட் இஸ் அ ரியல் ப்ரேயர். சங்கீதக்காரன் சொல்கிறான், உண்மையாய் உண்மையாய் என்னை கூப்பிடுகிறவர்களுக்கு நான் கிட்ட இருக்கிறேன், சமீபமாய் இருக்கிறேன். உண்மையாய் உண்மையாய் 2 முறை போட்டிருக்கோம், நான் கிட்ட இருக்கிறேன். நம்முடைய ஜெபம் ரொம்ப உண்மையாக இருக்கணும். நம்முடைய விண்ணப்பம் சொல்கிறது ஹல்லேலூயா, முழு பாசிட்டிவாக இருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. பண்ணி பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம், ஜெபிச்சு பார்க்கலாம்லாம், அதெல்லாம் விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. அவன் எத்தனை பேர் அடக்குனாங்க, அடங்கலை, வெக்கப்படலை, கூச்சப்படலை. ஒன்று சில பேர் ஆராதனையில் கூச்சம், ஜபத்தில் கூச்சம். என்ன கூச்சம்? கர்த்தர் இடத்துல நம்ம ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது சில பேர் வேதத்தை எடுத்துக்கின்னு சபைக்கு வர்றதில் இடுப்பில் மறைச்சி, பேக்கில் மறைச்சி, இந்த மாதிரிலாம் நீங்கள் கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு எல்லாத்துக்கும். சில பேருக்கு இப்படி பக்தியிலையும் கூச்சம் வைக்கும், சில முயற்சிகள் எடுக்கிறதுலையும் பின்தங்கிய எண்ணம். நாளைக்கு பார்க்கலாம், அந்த ஆபீசர் என்ன சொல்வாரோ, அந்த அதிகாரி என்ன சொல்வாரோ, இப்படி நினைக்கிறீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் போவேன், கர்த்தர் எனக்கு அங்கே ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாசிட்டிவ் திங்கிங், விசுவாசத்தினால ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆகவே நான் ஜெயம் பெறுவேன், எனக்கு தெரியாததையும் கூட நான் போவேன், தேவன் சொல்லிக் கொடுப்பார், என்னை வழி நடத்துவார் என்பது முயற்சி தான் முக்கியமானது. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொன்னார், ஏசப்பா உன் விசுவாசம் உன்னை, வாசிங்க. அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. ஆமென்
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க விசுவாசிங்களே. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏசப்பா வார்த்தையில் தான் சொன்னார், உன் விசுவாசம், உன் மனசுக்குள்ளே இருந்ததில் விசுவாசம், என்னை பார்ப்பேன், என்னை கேட்பேன், நான் பார்வை அடைஞ்சிருவேன்னு சொல்லி விசுவாசத்திட்டல, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்குதுப்பான்னு சொல்லிட்டார். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்குது சொன்ன உடனே பார்வை அடைஞ்சிட்டான். அந்த நிமிஷமே தட்டும் போச்சு, போர்வையும் போச்சு, எரிகோல் உட்கா வர வேண்டிய நிலைமையே இல்லை, பிளாட்ஃபார்மும் போச்சு, எல்லாம் போச்சு. அப்பவே இயேசுவை பின்பற்ற தொடங்கி விட்டான். க்ளோரி, ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் சேஞ்சிங் த லைஃப். இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறவர். நீ உண்மையாய் செபித்தால், வாலிப பெண்ணே, வாலிபனே, அருமையான குடும்ப தலைவனே, உண்மையாய் நீ செபிச்சேனா உன் சூழ்நிலையை மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமையை மாற்றி அமைக்கிறவர். பிச்சைக்கார வாழ்க்கை ஒரே நிமிஷத்தில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் பிச்சையே கிடையாது. நம்மை மாதிரி அவன் நல்ல மனுஷனாய் கர்த்தர் மாற்றி விட்டார், அற்புதம் செய்தார். அதுபோல் இன்னைக்கும் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை, எந்த குருட்டுத்தன்மைகளை, எந்த ஐயங்களை, எந்த முடியாத காரியங்களையும் நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் மாற்றி கொடுக்க வல்லவர் இயேசு கிறிஸ்து. 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. அவர் நம் நிமித்தம் தரித்திரரானாரா, நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி. தரித்திரமாகி கல்வாரி சிலுவையில் நம்முடைய சாபத்தை, நம்முடைய பாவத்தை, நம்ம தரித்திரத்தை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இனி அவரிடத்தில் வருகிற, சேவிக்கிற, உறுதியோடு, உரிமையோடு, உறுதியாய் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி வேண்டுகிற எல்லாருடைய வாழ்க்கையும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். காரணம், இனியும் நீ தரித்திரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிச்சைக்கார வாழ்க்கை போயிடுச்சு, ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் பர்தேமேயு மாற்றினப்பட்டான். அந்த பர்தேமேயு மாற்றப்பட்டது போலவே தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைப்பார். தரித்திரமாய் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீ பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிற என்ற உறுதியோடு ஜெபம் பண்ணு. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து விண்ணப்பங்களை அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.